மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ப்பா. நான் தான் உங்களுடைய தமிழாசிரியை. நாம் பாடம் 16 திருக்குறள் கதைகள் அப்படிங்கிற பாடத்தினுடைய 2ஆம் பகுதியை பார்க்க போகிறோம். சரியா? ஏற்கனவே உங்களுக்கு இதில் 4 தலைப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். என்னென்ன தலைப்பு? பொறுமையும் பொறுப்பும், மெய்ப்பொருள் காண்போம், குற்றமும் குறையும், அதுக்கப்புறம் என்னது? அழகு. சரியா? இப்படி 4 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் முதல் 2 தலைப்பை நான் உங்களுக்கு நடத்திட்டேன்லாப்பா. அடுத்து இந்த இது பாருங்க, குற்றமும் குறையும். அதாவது குறள் முதல்ல நான் சொல்லிடுறேன். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. இன்னோட சொல்றேன்ப்பா. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. அடக்கமுடைமை. குறள் 127. இதனுடைய விளக்கம், இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும். காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர். அதாவது நாம காக்க வேண்டியவற்றில் எதை காக்கலனாலும் பரவாயில்ல, சொத்துக்கள் காக்கலாம், பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல, என்ன மற்ற உறவினர்களை பாதுகாக்கலனாலும் பரவாயில்ல, ஏன் நம்மளையே நம்ம பாதுகாக்கலனாலும் பரவாயில்லை. ஏன்னா அது கூட ஒரு நாளைக்கு நம்ம பாதுகாக்கலனா மற்ற யாராவது பாதுகாத்துக்கிடுவாங்க. ஆனா நாம இந்த உலகத்துல மற்றவர்களுடைய பகைமை அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து பாதுகாத்துக்கிறணும், நம்மளை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னா முதல்ல நம்ம எதை பாதுகாக்கணும் அப்படின்னா நாவை பாதுகாக்கணும். என்ன சொல்றாங்க அப்படின்னு புரியலையா? அதாவது மற்றவங்கள்ட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். மற்றவங்க நம்ம மேலே கோவப்படுறாங்கன்னா அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? நம்மளுடைய நாவாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், என்னத்தையாவது பேசி வச்சிருவோம். நமக்கு தான் பேச தெரியும்னு நினச்சி பேசிடுவோம். ஏன்னா நம்ம தான் மற்றவங்களோட அறிவாளி அப்படிங்கிற நினைவுல கூட நம்ம பேசுவோம். அது தவறு. அதுபோல் மற்றவர்களிடம் நாம் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சாலும் அதை கொஞ்சம் பணிவாக சொன்னாலே போதும், அவங்க ஏற்றுக்குருவாங்க. அதிகாரமாக சொன்னோம் அப்படின்னா சாதாரண ஒரு விஷயம் கூட யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சரியாப்பா? சரி, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கதையை பாருங்க. குற்றமும் குறையும். அதாவது கதிரவன் அப்படின்னா ஒருத்தர் தான். அவங்கிட்ட ஒரு வேண்டாத குணம் ஒன்று இருந்துச்சு. என்ன குணம் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். யாரையாவது பார்த்துட்டா இவன் ஒழுங்கா, இவன் அப்படி, இவன் இப்படி அப்படின்னு மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவதே அவனுடைய ஒரு வேலையாகவே இருந்தது. அதனாலே பார்த்துக்கோங்க, அவனை பார்த்தா யாருக்குமே பிடிக்க, அவனை பார்த்ததுமே பிச்சுக்கிட்டு ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவனுடைய குணம் இருந்தது. அவன்கிட்ட ஒரே ஒருத்தன் தான் பேசுவான். அவன் பேர் என்னன்னா தமிழழகன். அவன் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பான். மற்ற யாருமே அவன் கூட அவனை பார்த்தாலே ஓடி போகிற அளவுக்கு அவனை பார்த்தா பயப்படுவாங்க. தமிழழகன் ஒரு நாள் தன்னுடைய நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தான். 4 பேர் நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தான். இவனை பார்த்ததும் கதிரவன் நம்ம தமிழழகன் நின்று பேசிட்டு இருக்கனே, நம்மளும் போய் பேசுவோம், நம்மளும் விளையாடுவோம் அப்படின்ட்டு அவனை தேடி பக்கத்தில் வர்றான். இவன் பக்கத்தில் வந்ததுமே அந்த நின்று 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்களே, அவங்க பிச்சுக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. ஏன்டா இவங்க இப்படிலாம் ஓடி போகிறாங்க, என்னை பார்த்து ஏன்டா போகிறாங்க அப்படின்ட்டு கதிரவன் தமிழழகன்கிட்ட கேட்குறான். அப்போ தமிழழகன் சொல்கிறான், டேய் இதெல்லாம் நடக்குதுன்னா அதற்கு காரணம் யாருடா? நீதானே. எல்லாம் இப்படி ஓடி போகிறாங்க அப்படின்னா காரணம் உன்னால் தான். நான் என்னடா தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு கதிரவன் கேட்டான். பிறகிட்ட உள்ள குற்றம் குறைய எடுத்து சொல்கிறது தப்பா தமிழழகா அப்படின்னு கதிரவன் கேட்கின்றான். அதற்கு கதிர், குற்றம் குறை யார்கிட்ட தான் இல்லை? ஏன் உங்ககிட்ட இல்லையா? நீ எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறியே, அது உங்ககிட்ட இல்லையா? உனக்கு தெரியலையா? உன்னிடம் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பாரு. உன்னிடம் உள்ள குறைய நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா மற்றவர்களை பற்றி நீ குறையே சொல்ல மாட்டேன். உன்னை நீ மாற்றிக்கிறணும். மற்றவர்களிடம் பேசும் பொழுது நாம் கொஞ்சம் அடக்கத்தோடு பேசணும். எதை காக்காவிட்டாலும் பரவாயில்லடா, நாக்கையாவது காக்கணும். மற்றவர்களுடைய உறவு வேண்டும் அப்படின்னா நாவை காக்க வேண்டும். ஏன்னா நம்ம போய் உறவினர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது அவங்கள பாதுகாத்துக்கிடுவாங்க. அவங்களுடைய உறவு நமக்கு வேண்டும் அப்படின்னு நினச்சா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுடைய அன்பான உறவு நமக்கு வேண்டும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மற்றவர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அன்பாக பேசணும். இவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்ட்டு அவங்க மேலே கோவப்படுறது,
ஒரு மாதிரி இளக்காரமாக பேசுறது அதை தவிர்க்கணும். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர்றாங்க அப்படின்னா அவங்களையும் ஒரு இதாக பேசுறது அதை தவிர்க்கணும். சரியா மாணவர்களே? இதெல்லாம் நீங்கள் குட்டீஸ் தான். உங்களுக்கு ஏன் இதை நடத்துகிறோம் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே மற்றவர்களை பற்றி குறை சொல்லுவதை தவிர்க்கணும். நீங்கள் கூட ஸ்கூலுக்கு வரும்போது மேம் இவன் எப்படி பண்ணுறான், மேம் இவன் இப்படி பண்ணுறான், மேம் இப்படி அப்படின்ட்டு குறை சொல்லுவீங்கல்ல, அதை இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் மாற்றிக்கிறலாம்லப்பா. அதற்குத்தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? இன்னோட பாருங்க, சொல்கிறேன், குரல் சொல்கிறேன். யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. புரியுதா? குரல் புரியுதா? அதாவது யாராக இருந்தாலும் என்ன, எதை காக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாகாக்க நாக்கையாவது காவாக்கால் காக்க வேண்டும். காக்கா விட்டால், அப்படி காக்கலன்னா சோகாப்ப சொல்லிலுக்கு பட்டு, அதாவது சொற்குற்றம், சொல்லிலுக்குன்னு என்னது, சொற்குற்றம் அப்படிங்கிற ஒரு குற்றம் ஏற்பட்டு விடும். சரியா? அடுத்து பாருங்க, அழகு. அதாவது அழகு அப்படின்னா நீங்கள் எதை அழகுன்னு நினைக்கிறீங்க? நம்ம முகத்தில் அப்படியே நிறைய பவுடர் பொட்டு வச்சு அப்படியே தலையை நல்லா நீட்டாக சீவிட்டு இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது எதையுமே எந்த ஒரு மேக்கப்பும் பண்ணாமல் சில பேர் அழகாக இருப்பாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதாவது அகத்தின் அழகுன்னு என்ன, சில பேர் அழகாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக கெட்ட எண்ணங்களாகவும் மற்றவர்களை பற்றி குறை சொல்லும் விதமாகவும் மற்றவர்களை பார்த்தாலே அப்படி எரிச்சல் தான் அழகு, மற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய அழகுக்கு ஈடாக மாட்டாங்க அப்படின்ட்டு ஒருவித தலைகணத்தோட இருப்பாங்க. சிலர் அப்படி இருக்க மாட்டாங்க. சாதாரணமாக இருந்தால் கூட மற்றவர்களிடம் அன்பாக பேச தெரியாமல் எதற்கெடுத்தாலும் கோவப்பட்டு கடைசியில் அவங்க முகமே அப்படியே உருன்னு மாறிடும். அப்படியே இவங்களை பார்த்தாலும் அந்த மால் பாரு உருன்னு வர்றாரு பாரு, இந்த ஆள் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் உருணுவே இருக்கு, ஏன் தெரில அப்படின்ட்டு மற்றவர்கள் கேலி செய்யும் விதமாக அவர்களுடைய முகம் மாறிவிடும். நம்மளுடைய முகம் அப்படிலாம் மாறக்கூடாதுல்லப்பா. அதனால தான் திருவள்ளுவர் இவ்வளோ அழகான ஒரு திருக்குறளை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. சரியா? இப்போ பாருங்க, குறளை பாருங்க. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். என்னோட சொல்கிறேன், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். வெகுளாமை. குறள் 305. அதாவது ஒருவர் தன்னைத்தானே காக்க விரும்பினால், தன்னை காத்துக்கிறனும், மற்றவர்களுடைய பகையிலிருந்து காத்துக்கிறனும், தான் அழகாகவும் மற்றவர்கள் விரும்பும் விதமாகவும் நம்ம போனோம் அப்படின்னா இவங்க வந்துட்டாங்க அப்படி நம்மளை விரும்பும் விதமாகவும் வரவேற்கும் தன்மை மிக மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா முதல்ல எதை காக்கணும் அப்படின்னா சினம் வராமல் காத்துக்கிறணும். சினம்னாலேயும் கோபம், நம்ம எதற்கெடுத்தாலும் கோவப்படுறோம், எதற்கெடுத்தாலும் தேவையில்லாமல் படக்குன்னு மற்றவங்கள எதிர்த்து பேசுகிறோம் அப்படின்னா யாருமே நம்மக்கிட்ட பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. நம்மளை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி போயிடுவாங்க. ஒரு கூட்டத்திலே நம்ம வர்றோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்தா கூட வர்றான் அப்படின்ட்டு அப்படி பார்க்காத மாதிரி அங்கிட்டு கூடி திரும்பிடுவாங்க. அதனால தான் ஒருவன் தன்னை காக்கணும் அப்படின்னு விரும்பிட்டா அப்படின்னா அவன் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி காத்துக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? அவனுடைய சினமே அவனை அழித்து விடும். சரியா மாணவர்களே? சரி, இந்த கதையை பாருங்க. கந்தன் அப்படிங்கிற ஒருவன் இருந்தான். அவனுடைய 2 படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவன் கோவப்படும் போது அவன் முகம் எப்படி இருக்கு, அவன் சிரிக்கும் போது அவனுடைய முகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் கோவப்படும் போது அவன் முகம் உருன்னு இருக்கா, அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. அவன் எப்போ பார்த்தாலும் கோபம்ட்டு யார் எது கேட்டாலும் படக்குன்னு அப்படின்னு எதிர்த்து பேசுறது, படக்குன்னு பேசுறது. அவங்க கேட்க வர்றவங்க பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு கோவப்படுறது. இப்படியே இருந்தான். யாராவது ஏதாவது நலம் விசாரிச்சா கூட அவனுக்கு பிடிக்காது. என்ன வேணும் போங்க அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டு உருன்னுவே அவன் முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தான். அவன் பக்கத்தில் யாருமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே அப்படியே இருந்தான்.
இதனால் அவனுடன் மற்ற மாணவர்களும் சேர்றதுக்கு ரொம்பவே பயந்தாங்க. என்ன சரி, இதை கந்தன் ஒரு நாள் அவனுடைய நண்பனான நன்மாறன் அப்படின்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். ஏண்டா, நீ எல்லாம் எப்போ பார்த்தாலும் ஜம்முன்னு அழகா இருக்கியே, நான் மட்டும் ஏன் முகமெல்லாம் அப்படியே கருத்து போய் இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு தன்னுடைய நண்பனிடம் கந்தன் கேட்டான். அதற்கு நன்மாறன் அது ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டான். நீ தினமும் உன் முகத்தை கண்ணாடியில் பார்க்குறியா கந்தா அப்படின்னு கேட்டான். ஏன், தினமும் தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு கந்தன் சொன்னான். இன்னும் உனக்கு என்னென்ன காரணம் புரியலையா அப்படின்னு நன்மாறன் கேட்கின்றான். என்னது புரியலையே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்கின்றான் கந்தன். கந்தா, நெருப்புல வாடிய பூக்கள் தம்மோட அழகையெல்லாம் இழக்கும். இப்ப ஒரு பூ இருப்பா, அதை கொண்டு போய் நெருப்பு பக்கத்துல கூட வைக்க வேணாம், நெருப்புல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க, அப்படியே அதனுடைய அழகா பூத்திருந்த அந்த பூ அப்படியே சுருங்கிரும். அது போலதான் உன்கிட்ட மாறாம இருக்கிற இந்த கோபத்தால உன்னுடைய அழகான முகம் கூட அப்படியே முகப்பொலிவையே இழந்திருக்கு அப்படின்னு அதை நேரடியாக சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடும் அப்படின்ட்டு லைட்டாக பொடி வைத்தாற் போல் சொல்லிவிட்டு போய்விட்டான். நன்மாறன் சொன்னதுலேருந்து உண்மை இருக்குமோ அப்படின்னு யோசித்த கந்தன் மறுநாள் கண்ணாடியில் போய் அந்த முகத்தை பார்க்குறான். தினமும் கண்ணாடியை பார்த்து பார்த்து அவன் தன்னுடைய கோபத்தை குறைக்க முயற்சி பண்ணுகின்றான். 1 மாத காலம் கட்டுமையாக முயற்சி பண்ணுறான். யார் மேலே கோபப்படக்கூடாது, யாராவது ஏதாவது கேட்டால் அமைதியாக பதில் சொல்லணும் அப்படின்ட்டு தன்னைத்தானே வருத்தி முயன்றான். ஆனால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்காமல்ல, மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. என்னன்னு கேட்குறீங்களா? அவனுடைய முகம் அழகாக மாறுச்சு. அதோடு மட்டுமல்ல, மற்ற எல்லா மாணவர்களும் அவனோட பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி பேசுகின்றோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய நண்பர் கூட்டமும் சேரும். நண்பர்களோடு இருக்கணுங்களப்பா. நண்பர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நண்பர்களோடு இருந்தால்தான் நம்மளால் இன்னும் நிறைய சாதிக்க முடியும். ஆனால் அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். சரியா? அதனால் நண்பர்களோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்றாலும், மற்ற உறவினர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும், நம்மளை யாருமே வெறுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சா அதற்கு நாம் முதல்ல என்ன செய்யணும்? மற்றவர்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. இன்னொன்று என்னது? மற்றவர்களிடம் நாம் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. அவன் கோபம் தர்ற மாதிரி வார்த்தைகள் பேசட்டுமே, நம்ம அமைதியாக போயிடுவோம். அமைதிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இருக்குல்லப்பா, அது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது. அமைதியாக போயிட்டாலே, நம்ம அமைதியாக போனதை பார்த்து எதிர்த்தாப்புல நம்ம மேலே கோவப்படுறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளை குறை சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன கசப்பு மனக்கலக்கம் ஏற்படும். புரியுதுலப்பா உங்களுக்கு? சரி, இந்த குறளை பாருங்க திரும்ப. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னைத்தான் காக்கின் அப்படின்னா தன்னை காக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சோம் அப்படின்னா முதல்ல சினத்தை காக்க வேண்டும். சினத்தை நாம் காக்கணும். அப்படி காக்கவில்லை என்றால் அந்த சினமே நம்மளை கொன்று விடும். சரியா? இந்த 2 தலைப்புலையும் பாருங்க, என்னென்ன தலைப்பு? குற்றமும் குறையும் அழகு அப்படிங்கிற இந்த 2 தலைப்பும் பாருங்க. நாம மற்றவர்களிடம் எப்படி பழக வேண்டும், மற்றவர்களுடைய அன்பை எப்படி பெற வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்லப்பட்டிருக்கு. இது மற்றவங்களுடைய அன்பு பெறணும்னா மற்றவங்கள்ட்ட அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசலாம் இல்லை. நம்மளுடைய இயல்பு மற்றவர்களிடம் கோவப்படக்கூடாது, மற்றவர்களிடம் குறை பேசி நம்ம எதையும் சாதிக்க போகிறது கிடையாது. யாரையுமே குறையும் சொல்ல வேணாம், யாருக்கிட்டையும் கோவப்படவும் வேணாம். நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னா இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற அந்த பழமொழி, அந்த வார்த்தையை அதுதான் ஒரு மிகப்பெரிய பலம். இதுவும் கடந்து போகும், என்னால் முடியும், நான் சாதிப்பேன் அப்படிங்கிற சில வாக்கியங்களை நம்ம மனசுல நிலைநிறுத்தி வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா அந்த வாக்கியங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும். சரியா மாணவர்களே? சில வாக்கியங்களை மறந்துடாதீங்க. என்னால் முடியும், நான் சாதிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையும் சரி. என்ன, இது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இதுவும் கடந்து போகும் விடு அப்படின்ட்டு நமக்கு நாமே சொல்லுகின்ற அந்த ஆறுதல் தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும். நீங்களும் அப்படி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றவங்க நமக்கு சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க.
அவங்கவுங்களுக்கு 1000 வேலைகள் இருக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல நமக்கு நாமளே ஆறுதல் சொல்ல பழகிக்கிறணும். சரியா மாணவர்களே? ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு ஆறுதல் நமக்கு நாமே இதாக இருக்கிறோமோ அப்போதான் நம்ம இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். இனி வர்ற காலங்கள்லாம் நிறையா நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நிறைய உழைக்க வேண்டியது வரும். மனக்கசப்பு இருக்கக்கூடாது. மனம் பலமாக இருக்கணும் அப்படின்னா சில வாக்கியங்களை நம்ம மனதில் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த பாடத்தில் இந்த தலைப்புகள்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பாடத்தினுடைய வினாவிடைய பார்க்கலாம். சரியா மாணவர்களே? தமிழ் புத்தகம் இன்னும் வாங்காமல் இருக்கிறவங்க பள்ளியில் வாங்கிக்கோங்கப்பா. கொரோனாங்கிறதுனால பள்ளிக்கூடம் வேணால் நம்ம போகாமல் இருக்கலாம். ஆனால் பாடம் டெய்லி நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, படிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அதனால் புத்தகம் இல்லாத படிப்பு பயனற்ற படிப்பு. அப்படிப்பட்ட படிப்பு மனதில் தங்கவே தங்காது. அதனால் சீக்கிரம், எவ்வளோ சீக்கிரம் புத்தகம் வாங்காதவங்கெல்லாம் வாங்கிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அடுத்த பாட வேளையில் நாம் பார்க்கலாம். சரியா மாணவர்களே? மாணவர்கள் அனைவருக்கும்